ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூஎஸ் ஆயில் பார்த்துடலாம். யூஎஸ் ஆயில் நேற்று ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம எதை பிரேக் அவுட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோமோ, ஸோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது 66.47 பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டல் மேலே க்ளோஸ் வச்சது. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பை சைடு தான் போயிருக்க வேண்டியது. ஸோ நமக்கு அடுத்தடுத்த நியூஸ்னால கொஞ்சம் செல்லிங் சைடு போயிட்டுருக்கு. அதனால் பிளாக்லேருந்து நான் ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். அதாவது ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் செல்லிங் எதிர்பார்க்கலாம். இப்போ நேற்று இன்வென்ட்ரி டேட்டா என்னென்ன கொடுத்துருந்தது அப்படின்னா சப்ளை தான் கொடுத்துருக்கு. அதாவது ஃபோர்காஸ்ட் 1.800 M. ஆக்சுவல் கொடுத்துருக்கிற ரிசல்ட், அதாவது யூஎஸில் இருக்கிற பேரலோட ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. 15.989 M அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாலே அது நமக்கு சப்ளை தான். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேற்று க்ரூட் ஆயிலெல்லாம் கொஞ்சம் ஃபாலிங் எடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒபெக் ப்ளஸ் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏப்ரல் மந்தில் ஒரு நாளைக்கு 1,37,000 BPD இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஆயில் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஹைக், அதாவது அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னனாலே ப்ரொடக்ஷன் தான் அர்த்தம், சப்ளை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவுட்புட் ஹைக்னாலே ப்ரொடக்ஷன், சப்ளை. ஸோ இதுக்குள்ளார தான் அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நியூஸ் மூலயமா என்ன அப்படின்னா, ஸோ மறுபடியும் க்ரூட் ஆயில் ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஒபெக் ப்ளஸ் நியூஸ்னால். ஓகே, இதே ஒபெக் ப்ளஸ் நியூஸில் ரேட்டை குறைக்கிறேன்னு சொன்னாலோ இல்லை டிமாண்டுன்னு சொன்னாலோ நமக்கு ப்ரைஸஸ் மேலே வரும். இந்த தடவை ரேட்டை ரேட்டு கிடையாது, அவுட்புட்டை ஹைக் பண்ணியிருக்கேன், ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்ற போகிறோம் அப்படின்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் சப்ளை கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது இன்றைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேற்று கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். 6040 6923 வரைக்கும் நமக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்குன்னா 6040. ஸோ 6040 வந்தால் மறுபடியும் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் ட்ரா பண்ணியிருக்கேன் 5920. ஸோ இது எதனால் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயிலில் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நடந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படியும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். பட் மார்னிங்கில் கொஞ்சம் இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல்லிங் கண்டினியூஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பை ட்ரை பண்ணலாமா இல்லை செல்லிங் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனால் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம பை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா செல்லிங் நமக்கு கண்டினியூஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 6040. ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் நேற்று கொஞ்சம் பை சைடு போயிருக்கு. ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா 267.2, சப்போர்ட் 257.4. நெக்ஸ்ட் கோல்டு போயிடலாம். இப்போ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா $24 பக்கம் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கோல்டு கொஞ்சம் இறங்கி தாங்க ஆகும். அதாவது கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனால் கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1,61,733. ஸோ இந்த இடம் வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நமக்கு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்டில் கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 1,61,733. நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வர் பார்த்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். சில்வரோட செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் 2,63,296. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2,68,856. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு 5000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டால் நமக்கு பை சைடு தான் போயிட்டுருக்கு. இதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் டச் பண்ணலை. இதை நேற்றே நம்ம எஸ்டர்டேவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் ஸோ நல்ல ஒரு செல்லிங் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த செல்லிங் வந்து கண்டிப்பாக 20 to 30 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து பை வந்து ரிஸ்க்னாலும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவை நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.